உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரன் அவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினாள். நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. தருகை நீண்ட தைரதன் தாந்தரம் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே. வான் நின்று எழுந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் ஈரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மிகோர் எடுக்கந்தீர்த்த கழல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே. இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமயிதி. எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கம். ராமன் துயருற்றதை சொல்லி இலக்குவனன் கிஷ்கிந்தையை நோக்கி போனதோட பார்த்தோம். அதாவது கார்காலம் முடிந்த உடனே படைகளை அனுப்புவோம், எல்லா பகுதிக்கும் வானரங்களை அனுப்பி சீதை இருக்கும் இடத்தை தேடுவோன்னு சொல்லி சுக்ரீவன் ராமர் விடைபெறுகிறார். விடைபெறும்போது சுக்ரீவன் சொல்கிறான், நீங்கள் எங்களுடைய கிஷ்கிந்தை நகரத்திலே இருக்கலாமே. சொல்லும்போது ராமர் சொல்கிறார், இல்லை நான் வனவாசம்தான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், அதனால் நான் இங்கே நகரத்துக்குள்ளே உள்ளே வர முடியாது. நான் அதனால் மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்கிறோம். மழைக்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிய உடனே ஏன்னா சுக்ரீவன்கிட்ட இருக்கிறது வானரப்படை. வானரங்கள் எல்லாம் மழைக்காலத்தில் எங்கேயும் போகாது, நமக்கு தெரியும். பிராணிகள் எல்லாம் மழையில் அதாவது இருப்பிடத்தில் பதுங்கிக்கும், இறை தேடி கூட வெளியே போகாது. அதனால் மழைக்காலத்தில் போனால் சிரமப்படுவோம். அதனால் நீங்கள் மழைக்காலம் முடிஞ்சு அடுத்த வசந்த காலம் துவங்கின உடனே பணியை செய்யலான்னு சொல்லிட்டு போயிடுறார். கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கழிகின்றன. அவர் வழக்கம் போல் ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் கிஷ்கிந்தையை தாண்டி வனத்துக்குள்ளே போயிடுறாங்க. 3 மாதம் கழிந்து மழை ஓய்ந்து பயிர்களெல்லாம் தழைத்து தெரியும். மழை முடிஞ்ச உடனே பயிர்களெல்லாம் தழைத்து மரங்களில் அப்போ ஒரு புது வகையான இதெல்லாம் வாசனை உண்டாகும். மறுபடியும் பறவைகளெல்லாம் இறை தேடி புறப்படும். விலங்குகளெல்லாம் தன்னுடைய பழையமான வழக்கங்களை தேடும். அதை பார்த்த உடனே ராமர் அப்போ சராசரி மனுஷனுக்கு உண்டான எண்ணங்கள் வருது. சொல்லி அழறார் லக்ஷ்மணன்ட்ட, இந்த பார், பூச்சி புழுக்கள் கூட தன்னுடைய ஜோடியோட சந்தோஷமாக இருக்கிறது. நான் என்ன இது செய்தேன்னு தெரியலையே, இப்படி சீதை இருக்கும் இடம் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணன்ட்ட வருத்தப்படுறார். இளைய பெருமாள் ராமனை தேர்த்துறார், ஆறுதல் சொல்றார். தெரிகனை மலர்களால் திறந்த நெடுஞ்சுடம் அரியவன் துயருடும் யானும் வைகுவேன் எரியும் மின்மினி விளக்கின் இன்துணை குறியினம் பிடையுமே துயில்வ கூட்டினுள். ஒரு சாதாரண மின்மினி பூச்சியோ அல்லது சாதாரண பறவைகள் கூட தன்னுடைய ஜோடிகளோடு கூட்டுக்குள்ளே அயர்ந்து தூங்குகிறது. நான் என்னுடைய சீதையை பிரிந்து இப்படி நிறைய அவர் சாதாரண மனுஷனுக்கு உண்டான மனித இயல்பை சொல்லி மனைவியுடைய பிரிவை சொல்லி எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு ரொம்ப புலம்புறார். அடுத்தாப்புல சொல்கிறார், நன்றி
கொன்றொரு நட்பினை நார் அறித்தொன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துளார்க்கு ஒன்று நீங்குதல் குற்றத்தில் நீங்குமால் சென்று மற்றவன் சிந்தையில் தேர்குவாய். இந்த உலகத்தில் எத்தனையோ குற்றங்கள் இருந்தால் கூட நன்றி மறப்பது ரொம்ப பெரிய குற்றம். ராமர் வாயினால் வருது. வள்ளுவன் சொன்னால நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்குன்னே செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரமே படைத்தார் வள்ளுவர். அதனால் ஒருத்தர் உதவி செஞ்சால் அந்த உதவிக்கு கைமாறு செய்ய காத்திருக்கணும். சந்தர்ப்பம் வரும்போது திரும்ப செஞ்சிடணும். அதான் செய் நன்றிங்கிறது. நன்றிக்காக பாத்திரங்கள்லாம் நிறைய படைச்சிருக்காங்க. சகோதரனுக்காகவே நன்றி கடனுக்காக பின்னால் கும்பகரன் உயிரை விடுவான். பின்னால் வரும்போது பார்ப்போம். இப்போ நன்றிங்கிறது யாருக்கு செய்யணுங்கிறதே கிடையாது. யார் நமக்கு உதவி ஒருத்தர் செஞ்சிட்டார்னா அவருக்கு திரும்ப செய்கிறதுக்கு நாம் தருணம் பார்த்து காத்திருக்கணும். இது நம்முடைய நீதி. உதவி யாருக்கு செய்யணுங்கிறதையும் சொல்கிறார் வள்ளுவர். உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சால்வின் வரைத்துங்கிறார். ஒருத்தருக்கு உதவி பண்ணோன்னா அந்த உதவியுடைய மதிப்பு எதை வச்சு வரும்னா யாருக்கு செய்கிறோமோ அதை வச்சு. ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறோம், அதனோட மதிப்பு 100 ரூபா தான். ஆனால் அது 1000 ரூபாயாகவும் 1,00,000 ரூபாயாகவும் கோடி ரூபாய்க்கு கூட அது மதிப்பாயிடும். எப்படி ஆயிடும்னா அது செய்யப்பட்டவர் சால்வின் வரைத்து. நான் யாருக்கு செய்கிறோமோ அவனை வச்சு. ஒரு குடிகாரனுக்கு 100 ரூபா கொடுத்தோன்னா அது 100 ரூபா தான். அதே ஒரு கல்யாணத்தில் ஒருத்தருக்கு 100 ரூபா எழுதினோன்னா அது கோடி ரூபாய்க்கு சமமாயிடும். அது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் போகிறார் ஒருத்தர், அவருக்கு 100 ரூபா தேவைப்படுது, அவருக்கு கொடுத்தோன்னா அதனுடைய மதிப்பு கோடி ரூபாய் மதிப்பாயிடும். ஒரு உயிரையே காப்பாற்றும். அப்போ அந்த பொருள் ஒரு உதவியுடைய மதிப்பு எப்படி வருதுன்னா செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. செய்யக்கூடிய நேரத்தையும் யாருக்கு செய்கிறோமோ அதை வச்சு அந்த உதவிக்கு மதிப்பு கூடும். அதே பக்குவமாக சொல்கிறார் இங்கே. சுக்ரீவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து இருந்தப்ப அதாவது இதை குறிப்பாக சொல்கிறார், தர்மசாஸ்திரங்களை மீறி கூட அவனுக்கு உதவி பண்ணியிருக்கேன். அப்படி தான் அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றலை. அதனால் போய் இதை சொல்லும்போது ராமர் ஒரு வார்த்தை கூடவே சொல்லி விடுறார். வாலி மீது போட்ட ராமபானம் அது ஒரு பானம் தான் சுக்ரீவனை நினச்சிக்க சொல்லாத, இன்னும் நிறைய பானம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஞாபகப்படுத்திட்டு வாங்கினார். லக்ஷ்மணனுக்கு கேட்கணுமா? ஏற்கனவே அவன் கோபக்காரன். ராமர் உத்தரவு கொடுத்த உடனே ரொம்ப கோபத்தோடு கிஷ்கிந்தைக்கு போகிறார் இளைய பெருமாள். அவர் கோபத்தோடு அனல் பறக்க கண்ணில் கடிகை எய்தினார். ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டார். இந்த வானர் இந்த சுக்ரீவனுடைய அரண்மனையுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தை கோட்டையில் இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் பார்க்குது. இளைய பெருமாள் ரொம்ப கோபத்தோடு வரார். இதை பார்த்த உடனே இந்த வானரங்கள்லாம் அந்த கோட்டை வாயில் பெரிய பெரிய பாறைகளெல்லாம் வச்சு அடைத்துக்கிட்டு நேராக போய் சுக்ரீவன்கிட்ட சொல்லலாம். சுக்ரீவன் நல்ல மது போதையில் உறங்கி மயக்கத்தில் இருக்கார். நேர தாரையிடமும் மந்திரிட்டு தானே போய் சொல்லணும், ஆஞ்சநேயர்கிட்டையும் போய் சொல்கிறது. சொன்ன உடனே இப்போ அனுமார் யோசிக்கிறார். இளைய பெருமாள் எப்போவுமே லக்குவணன் எப்போவுமே பேசுகிறது ரொம்ப கம்மி, செயல் வீரர் அவர். எடுத்த உடனே தாக்குதல் தான் ஏற்படும். அப்போ இப்போ நாமளோ இந்த படைகளோ யாரும் போய் அவரை வரவேற்றா எடுத்த உடனே இது பத்தாக்குறைக்கு வாசலை வேற மூடி வச்சிருக்கு. அதனால் சொன்னார், தாரையை கூப்பிட்டார். அம்மா, ஒரு கோபக்காரனை சமாளிக்கிறதுக்கு பெண்களால் தான் முடியும். ஏன்னா பெண்கள்கிட்ட கோபத்தை காட்ட முடியாது. இப்போ அரசியல்வாதிகள் முதற்கொண்டு பெண்கள்கிட்ட எந்த கோபமும் காட்ட முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய வானர பெண்களை அழைத்து கொண்டு நீங்கள் போய் வரவேற்பு கொடுங்க, நான் பின்னால் வரேன்ட்டு வரார். இப்போ லக்ஷ்மணன் உள்ளே வாயில் வந்த உடனே பாறைகளால் அடைக்கப்பட்டிருக்கு. உடனே லக்ஷ்மணனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகுது. உடனே அந்த பாறைகளெல்லாம் உதைச்சி தள்ளிட்டு வழி ஏற்படுத்திக்கிட்டு உள்ளே நுழைகிறார். தாரை தன்னுடைய வானர தோழிகளோடு வரவேற்கிறார். இதை கம்பன் அழகாக சொல்கிறான். தாரை வதனம் சாய்த்து தனு நெடும் துயர் ஊன்றி
மாமியார் குழாவில் வந்தான் ஆமண மைந்தன் நிற்ப பூமியில் அனங்கல்தம் பொதுவினம் புகுந்து பெற்றோள் தூமண நெடுங்கன் தாரை நடுங்குவாள் இளைய சொன்னான். இப்போ நேர தாரை நின்ன உடனே, தாரையை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு எப்படி நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்குமே கோபம் இருக்கிறவன் பெண்கள்கிட்ட கோபத்தை காட்ட மாட்டான். காட்டினா அவன் உண்மையான ஆண்மகன் கிடையாது. இப்போ பெருமையாக என்ன சொல்லுவான்னா, பொம்பளைகிட்ட சில பேர் வீரத்தை காட்டுவான், அவன்லாம் வீரம் கிடையாது. இப்போ லக்ஷ்மணனுக்கு உண்மையான வீரனவன் கோபக்காரன். ஆனால் இந்த தாரை முன்னால் நின்ன உடனே தாரை எப்படி நிற்கிறாங்கிறத அழகாக சொல்லுவான். ஏர்குலா முகத்தினாலே எதிர் வந்த படிவம் நோக்கி தார்குலா மேனி மைந்தன் தாயரை நினைந்து நைந்தான்னா. அழகாக பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் வழக்கம் சொல்லுவார். எப்படின்னு கேட்டால், ஏர்குலா முகத்தினாலே எதிர் வந்த படிவம் நோக்கி தார்குலா மேனி மைந்தன். இப்போ லக்ஷ்மணன் பார்க்குறான், எதிர்த்தாப்புல யார் நிற்கிறான்னா தாரை நிற்கிறா. தாரை எப்படி இருக்கான்னா கைம்பெண் கோலத்தில் இருக்கா. அதாவது கிட்டத்தட்ட கணவன் இறந்ததுனால விதவை கோலத்தில் இருக்கா. என்றைக்குமே தமிழ் பண்பு என்னென்னா, விதவைகளை பார்த்தா ஒரு இறக்கம் வரும். ஏன்னா கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல்லைன்னு இது. அதனால் ஒரு விதவை கோலத்தில் வெள்ளை சேலை கட்டி கொண்டு ஒருத்தி இருந்தானா அவளை பார்த்தாவே ஒரு இறக்கம் வரும். அதில் இன்னொன்று, தன்னுடைய தாய் அதே நிலையில் இருந்தால் தாயின் நினைவு வரும். இது மனித இயல்பு. இப்போ தன்னுடைய அன்னையர்கள் எல்லாருமே தசரதனை இழந்து எல்லாம் விதவை கோலத்தில் இருக்காங்க. லக்ஷ்மணன் பார்த்தான் இல்லையா, பாதுகாப்பட்ட விஷயத்தப்ப. இவளை பார்த்த உடனே இவருக்கு தன்னுடைய தாயரை நினைந்து நைந்தான்னா, ஐயோ நம்ம அம்மாவும் இப்படித்தானே இருப்பாங்கன்னு நினச்சி கோபத்தோடு வந்தவன் தலை குனிஞ்சு இருக்கிறான். எப்படி நிற்கிறான்னா, மாமியார் கூட்டத்தில் ஆகப்பட்ட மருமகன் மாதிரிங்கிறான். மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போனால் மாமியார்கிட்ட பேசுகிறதுக்கே மருமகனுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், கேட்க மாட்டான் எதுவும். அப்போ மாமியார் அம்மா தன்னுடைய மனைவியுடைய சித்தி பெரியம்மா எல்லோரும் சுற்றி உட்காந்துட்டு மருமகனை கேலி பண்ணால், இந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னா தலை குனிஞ்சிட்டு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டான், எவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தாலும் வெக்கத்தோடு உட்காந்துருப்பான். அது மாதிரி கோபமான லக்ஷ்மணன் தலை குனிஞ்சு நிற்கிறான். இதை இப்போ அவனுடைய கோபம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா பெண்கள்கிட்ட இவன் சண்டை போட முடியாது, எதுவும் பேச முடியாது, குனிஞ்சு நிற்கிறான். இதை பயன்படுத்தி கொண்டு தாரை பேச ஆரம்பிக்கிறான். சீர்வாய் அல்ல ஐயா, சிறியவர் தீமை செய்தால் ஆறுவாய் நீ அல்லால் மற்றவர்கள் அழைத்துள்ளார். வேறு வேறு களமெங்கும் தூதரை விடுத்த வேலை ஊனுடன் நோக்கி புகழ்த்தான் உதவி மாற்றுதவி உண்டோ. இப்போ லக்ஷ்மணனை ஐஸ் வைக்கணும், கோபத்தை தணிக்கணும். என்ன சொன்னால் தணிக்கலான்னு யோசிக்கிறா. ஒரே ஒரு வார்த்தை கேட்டா, ராமனை கணமும் பிரியாதவனாச்சே, இப்போ நீ வந்த அவசியம் என்ன, எதுக்கு பிரிஞ்சு வந்திருக்கேன்னு கேட்டா. ராமனை பிரியாதவனாச்சேன்னு கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கு அப்படியே குளிர்ந்து போச்சு. உடனே அவருடைய கோபம் தனியுது. அண்ணா அனுப்பினார். இப்போ அண்ணா அனுப்பி போய் எவ்வளோ கடுமையாக சொல்லிவிட்டார், சண்டை போடு உன் உயிர் போயிடும்னு சொல்லிவிட்டார். இவன் அப்படியே மாற்றிவிட்டான். என்ன மாற்றுறாருன்னு கேட்டால், இல்லை கார்காலம் முடிஞ்சிருத்தே, ஒன்றும் தகவல் வரலையே, அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. இப்போ தாரை காலில் விழுந்து சொல்கிறா, மன்னிக்கணும், இங்கே அரசியல் வேலையினால் இப்போ தான் புதுசாக பதவி ஏற்றிருக்காரு, அதனால். ஆனால் பொய் சொல்கிறா, ஏன்னா தெரியும் இவன் மத மயக்கத்தில் இருக்கான்னு. அதனால் கொஞ்சம் மறந்து போச்சு. இருந்தாலும் ஆளுகள்லாம் தயார் பண்ணிட்டோம், ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஆஞ்சநேயர் வருகிறார். ஆஞ்சநேய சுவாமி நல்லா ஓரத்தில், அவர் மதிய நுட்பம் உள்ளவரா இல்லையா, ஓரத்தில் உட்காந்து பார்க்குறார். இலக்குமணனுடைய கோபம் தணிஞ்சு எடுத்துன உடனே வரார். வந்தோடனே ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா லக்ஷ்மணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, ராமனை லக்ஷ்மணன் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு ஆஞ்சநேயரும் நேசிக்கிறவர் இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே தான். இவர் இளைய பெருமாள், அவர் சிறிய திருவடி. பாருங்க, ரெண்டு பேருக்கும். இவருக்கு பேர் இளைய பெருமாள்னு பேர், அவருக்கு பேர் சிறிய திருவடி. அப்போ கைங்கரியம் பண்ணுறதில் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடியவர்கள். அதனால தான் ஆஞ்சநேயர் பார்த்த உடனே கோபம் தணிகிறது. இன்னும் உடனே ஆஞ்சநேயர் வரவேற்புரையெல்லாம் சொல்லி, நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு
அங்கதன் பின்னாலே வரார். இப்போ அங்கதன்ட்ட ஜாடை காட்டுறார் போய் சுக்ரீவனை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு இளவரசன் மரியாதை கொடுத்து வரவேற்கணுமா இல்லையா? அதனால் சுக்ரீவனை போய் கூப்பிடு அப்படின்னா. சுக்ரீவன் அங்கேயே போதையில் இருக்கான். உடனே சுக்ரீவனை போய் அங்கதன் தெரிஞ்சது தான் போதை எப்படி தெளிவிக்கிறதுன்னு தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டு இளைய பெருமாள் வந்திருக்கார், கோபத்தோடு இருக்காருன்னு உடனே அப்போ தான் அவன் மதுவை பற்றி நிந்திச்சு 10 பாட்டு பாடுறான். என்ன காரியம் பண்ணிட்டோம்? இப்போ நல்லா யோசிக்கணும். சுக்ரீவனை நாம் அடிக்கடி நான் சொல்லும்போது சொல்லுவேன், சுக்ரீவனும் நாமளும் ஒன்று. நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறான். பூர்ணமாக சரணாகதி பண்ணலை. எப்படி சரணாகதி பண்ணுறான்? சந்தேகத்தோடு இவர் காப்பாற்றுவாரா, இவருக்கு நம்பிக்கை இருக்கான்னு. அதனால் பெருமாளும் கொஞ்சம் கைவிட்டு பார்த்தார். அப்புறம் காப்பாற்றிட்டார். காப்பாற்றின உடனே இப்போ பதவி வந்துடுச்சு. பதவி வந்த உடனே என்னாச்சு? நம்ம ஊர் எம்எல்ஏ மாதிரி, நம்ம ஊர் மந்திரிகள் மாதிரி ஆகிட்டான். இனிமேல் நமக்கு என்ன, இன்னும் 5 வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாது. போதையில் சந்தோஷமாக ராஜ இதை அனுபவிச்சுட்டு சொன்ன வாக்க மறந்துட்டான். அதுவும் மது இருந்தால் போதும். மதுவை பற்றி கம்பன் ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த மது வந்தால் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத சொல்லி அது ஒரு 10 பாடு, அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் ஒதுக்கிட்டேன். நிந்திச்சுட்டு தன்னை சுயநல வரவழைத்து கொண்டு பூர்ணகும்ப மரியாதையோட இளைய பெருமாளை வரவேற்க போகிறார். இப்போ இதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயம். ஒருத்தன் கோபத்தில் இருக்கான்னா அவனை எப்படி சமாதானம் பண்ணுறதுங்கிறத இந்த இடத்துல கம்பன் அழகாக காட்டுறான். முதல்ல விதவை பெண்கள் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு சமமான ஒரு தொண்டனை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் வாலி அனுப்புகிறார். இது அங்கதான் அனுப்புகிறார். அங்கே இப்போ முதல்ல தாரையை பார்த்த உடனே தன்னுடைய கோபம் கொஞ்சம் இறங்குது. ஆஞ்சநேயரை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் விசாரித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் இறங்குது. அடுத்தாப்புல அங்கதனை பார்த்த உடனே அவன் ஒரு சின்ன குழந்தை அங்கதன். அவனுடைய தந்தையை லக்ஷ்மணன் வேண்டான்னு சொல்ல ராமர் கொண்டார். லக்ஷ்மணனுக்கு வாலி வதத்தில் இஷ்டம் இல்லை. வாலியை கொல்லக்கூடாதுங்கிறது தான் லக்ஷ்மணனுடைய கருத்து. அப்போ அந்த குழந்தையை பார்த்த உடனே அங்கதனும் வரவேற்கிறான். இப்போ கிட்டத்தட்ட லக்ஷ்மணனுடைய கோபம் முழுசாக தணிஞ்சதுக்கப்புறம் சுக்ரீவன் வர தெரிஞ்சது தான். ஒரு ராஜ மரியாதையோடு அவரை உறவைத்து உள்ள நகரத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறார். அங்கே காட்டி ஒரு அரியாசனத்தை காட்டி, ஏன்னா இவன் பெரிய ராஜா, நீங்கள் என்னுடைய அரியாசனத்தில் உட்காருங்கிறார். லக்ஷ்மணர் சொல்கிறார், என்னுடைய அண்ணா அங்கே பாறையில் உட்காந்துட்டு கல்லில் உட்காந்துருக்கும் போது எனக்கு இந்த ஆசனம்லாம் வேண்டாம், நான் தரையிலே உட்காந்துக்கிறேன்னு உட்கார்ந்து கொள்கிறார். பழ வகையான பலகாரங்கள்லாம் கொடுக்குறேன், எனக்கு வேண்டான்னு காய்கனிகளை மாத்திரம் சாப்பிட்டுட்டு கேட்குறார் என்ன நடந்தது, என்ன விஷயம்னு. இப்போ சுக்ரீவன் சொல்கிறார், இப்படி மழைக்காலம் முடிஞ்ச உடனே தான் அவங்கெல்லாம் அனுப்பணும்னு தான் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ எல்லாம் யார் யார் தலைமையில் யார் யார் எந்தெந்த பக்கம் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இதை தகவலை சொல்லுங்க அப்படின்னு உடனே, நான் நாளைக்கு அண்ணாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி படைகளோடு வரேன், எல்லாரும் கலந்து ஆலோசித்து படைகளை எங்கெங்கே அனுப்புவோமோ அனுப்பலாம்ங்கிறார். இப்போ சரி, அப்போ நாளைக்கு வாங்க அப்படின்னதுக்கப்புறம் அடுத்தாற்போல் போய் வானர படைகளெல்லாம் திரட்டி கொண்டு அடுத்த நாள் ராமருடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. போய் சுக்ரீவன் மரியாதைகளோட மாலை மரியாதையோடு போய் ராமரை பார்த்து மரியாதை செய்து வணங்குகிறான். இப்போ ராமருக்கு கோபம் தணிஞ்சிடுத்து. எவ்வளோ கோபமாக இருந்தார். இவன் படைகளோடு வந்த உடனே தன்னுடைய கோபம் தணிஞ்சது. கேட்குறார் என்னன்னு. இவர்கள் போகும்போது இருட்டாயிடுச்சேன்னு வச்சுக்குவோம், நாளைக்கு காலையில் இதெல்லாம் விவரமாக பேசிக்கலான்னு போயிட்டு வாங்க. இந்த படைகளெல்லாம் ஒரு இடத்துல தங்க சொல்லி அடுத்த நாள் காலையில் சந்திக்கிறார்கள். அப்போ கேட்குறார், கோடி 1000 குடித்த தோதில் நெடும்படை குணரன் உற்றவாள் நாள்தரம் குறித்தும் இன்றும் நாளை அவ்வாடலாம் தானையோடு அலனும் எய்துமாள். சுக்ரீவனை இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு போனார். எல்லோரும் போயிட்டு, ஏன்னா இவங்க முதல்ல ராமருக்கு தாமதிக்காமல் போய் சந்திக்கணும்னு உடனே நேராக போயிட்டான். அப்போ சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் வெளி ஊர்களில் போய் தேட வேண்டியது இருக்கும், அதுக்கு தயாரிப்போடு நாளைக்கு வாங்க
எல்லாரும் போயிடுறாங்க. போனோன்னு அடுத்த நாள் பெரிய வானரப்படையோடு வரார் சுக்ரீவன். யார் யாருங்கிறத கம்பன் காட்டுறான். அந்த படையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெக்கார்டில் உள்ளது. சதவழின்னு ஒருத்தனை கூப்பிட்டு வரார். அவன் 10,000 கோடி சேனையோடு வந்தானான். 10,000 கோடி சேனைன்னு என்னென்னா வானரங்கள் தான். இந்த வானரங்களில் நீங்கள் இன்றைக்கும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்கோன்னு தெரியும். நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டிங்கன்னா வானரங்கள் விதம் மாறும். நீங்கள் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா கருப்பாக ஜிம்பன்சின்னு குரங்கு இருக்கும். மூஞ்சியெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கும், கனகரையன்னு இருக்கும். நம்ம ஊர் பக்கத்தில் சிவப்பாக இருக்கும் குரங்கு. மைசூர் பக்கத்தில் போனீங்கன்னா மனுஷன் மாதிரியே கரடி மாதிரியே இருக்கும், உயரமாக மனுஷன் மாதிரி அவ்வளோ உயரம் இருக்கும். நாங்கள் மைசூர் ஜூவில் போனீங்கன்னா பார்க்கலாம். அது நெத்தியில் திருமணே இருக்குது, இப்போவும் இருக்குது அது மாதிரி. அப்போ விதவிதமான வானரங்களை கூப்பிட்டு வர 10,000 கோடி வானர சேனையோடு வருது. சுதேசனன்னு அது யாருன்னா தாரையுடைய அப்பா. 10,100,000 கோடி சேனையுடன் வந்தாராம். தாரன்னு ஒருத்தன், அவன் சுக்ரீவனுடைய மாமனார். சுக்ரீவனுடைய மனைவி உரிமையோட அப்பாவை 40,000 கோடி சேனையுடன் வந்தார். கோரின்னு ஒருத்தன் கேசரி. கேசரி யாருன்னா ஆஞ்சநேயரோட அப்பா. கேசரி 50,100,000 கோடி சேனை. இடும்பன்னா யாருன்னா ஜாம்பவானுடைய தம்பி. ஜாம்பவான் யாருன்னா கரடி கூட்டத்தினுடைய தலைவர். இந்த ஜாம்பவான் மாத்திரம், ஜாம்பவான் ஆஞ்சநேயர் இந்த 2 பேர் மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேர் தான் அடுத்த யுகத்துக்கு வருவாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் ஜாம்பவான் வருவார். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கிருஷ்ணாவதாரத்தில் இருப்பார். வேறு யாருமே கிடையாது. ராமாயணத்தில் வந்தவங்க பூரா வேறு யாருமே அடுத்த அவதாரத்தில் கிடையாது. இப்போவும் சொல்லுவாங்க ஜாம்பவான்னா பலம் மிக்கவன், அதனால் பெரிய ஜாம்பவானா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஜாம்பவானுடைய தம்பி இடும்பன் 2,000 கோடி கரடி கூட்டத்தோடு வந்தாராம். சுவாட்சன்னு ஒருத்தன், அவன் பசுவோட கண்ணு மாதிரி இருக்குமா, அவன் 4,000 கோடி சேனையோடு வந்தான். பனசன்கிறவன் 12,000 கோடி சேனை. நீலன்னு ஒருத்தன், அவன் 50 கோடி சேனையோட வந்தான். நீலன் யாருன்னு கேட்டால் அவன் தான் இன்ஜினியர். நலன் நீலன்னு 2 பேர், அவங்க தான் இன்ஜினியர். அவன் தான் பாலம் கட்டுவாங்க பின்னால். ததிமுகன் 30 கோடி சேனை. கவையன் 30,000 கோடி சேனை. ஜாம்பவான் 1,200 கோடி சேனையோடு வந்தார். துன்முகன் 24,000 கோடி. துமிந்தன் கோடி 100,000 சேனை. மைந்தன் மர்ச்சகன் கோமுகன் 100 லட்சம் கோடி சேனை. குமுதன் 9 கோடி சேனை. பதுமுகன் 40,000 கோடி சேனை. இளவன் 9,000 கோடி சேனை. தீர்க்கபாதன் விந்தன் சரபன் 10,000 கோடி. அனுமன் 25,000 கோடி சேனை. நலன் நான் சொன்னேன்ல 100,000 கோடி சேனை. கும்பகன் சங்கன் அவங்க கொஞ்சம், இது எதுக்காக நான் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் ராமாயணத்தில் குறிப்பு இருக்குது, சும்மா சொல்லலை. எத்தனை பேர் படை போர் நடந்ததுன்னு மொட்டையாக சொல்லலை. எத்தனை வீரர்கள் கலந்து கொண்டார்கள், வானரர்கள் எத்தனை பேர், மனிதர்கள் எத்தனை பேர், கரடிகள் எத்தனை பேர். அதான் சொல்லும்போது கதை கூட சொல்லுவாங்க, ஒரு அணில் கூட பாலம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுது. அப்போ எல்லா வகையான விலங்குகளும் ராமருக்கு துணை இருந்தது. வந்தாச்சு, எல்லாரும் ஒரு மலை உச்சியில் ஏறி, ஏன்னா நம்ம தான் தெரியுமில்ல, பெரிய வானர கூட்டங்கள் வரும்போது எந்த இடத்துல சாதாரணமாக தரையில் உட்காந்து பேச முடியாது. ஒரு பெரிய மலை உச்சியில் ஏறி ராமர் தன்னுடைய இதை சொல்கிறார். சுக்ரீவன் அணிவகைகளை பிரிக்கிறார், யார் யார் எங்கெங்கே போகணும்னு பிரிக்கும்போது இப்போ அங்கே ஜெயகோஷம் எழுப்புறது. இன்னும் எங்கே இருக்கான்னு, சீதை எங்கே இருக்கான்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதி ஒதுக்கி விடுறாங்க. ஒதுக்கி விடும்போது ஒவ்வொரு படையாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் போகணும்னு சொன்னப்ப, அப்போ ஒரு எல்லாரும் சேர்ந்து ராமனுக்கு ஜெயகோஷம் எழுப்புறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ராம் 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 ராம்னு. இந்த கோஷம் கட்ட உடனே ஒரு பெரிய பறவை பறந்து வந்து முன்னால் வந்து நிற்குது. உடனே வானரங்கள்லாம் பயப்படுது, தாக்குறதுக்கு தயாராகுது. அப்போ அந்த பறவை பேசுது,
இங்கே கோஷம் கேட்டுதே, கோஷம் கேட்டுதே, நீங்கள்லாம் யாருன்னு கேட்குறது. அப்போ ஆஞ்சநேய பெருமாள் சுக்ரீவன்லாம் முன்னால் வந்து, நாங்கள் கிஷ்கிந்தை நகரத்தினுடைய வானர படை, இவர் வந்து அயோத்தி மன்னர் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்கள் யாருன்னு கேட்குறது. அப்போ உங்களுக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியும். என் பெயர் சம்பாதி. நாங்கள் வந்து அருணனுடைய குழந்தைகள். நாங்கள் ஜடாயு சம்பாதின்னு நாங்கள் 2 பேர். நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய இடமாகிய சூரிய லோகத்துக்கு போகணும்னு நாங்கள் 2 பேரும் போட்டி போட்டு பறந்துட்டு போனோம். ஒரு எல்லையில் போகும்போது எங்களுடைய ரெக்கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு சூரியனுடைய வெப்பத்தில். என்னுடைய தம்பியாகிய ஜடாயு வெப்பம் தாங்க முடியாது தவிச்சப்போ நான் அவனுக்கு மேலே பறந்து என்னுடைய தம்பியாகிய ஜடாயுவை காப்பாற்றுறக்கா என்னுடைய சிறகை விரித்தேன். என்னுடைய சிறகெல்லாம் எரிஞ்சு போய்விட்டது. ஜடாயு அதோட திரும்பி கீழே வந்துட்டார். அப்படின்னு உடனே அப்போ தான் ராமர் ஜடாயுடைய மரணத்தை பற்றி சொல்கிறார். என்னுடைய பத்தினியாகிய சீதையை காப்பாற்றுறதுக்காக ஜடாயு உயிர் விட்டார். ஜடாயுவும் எங்கள் அப்பாவும் சகோதரர் மாதிரி உறவு எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பாதி தன்னுடைய கதையை சொல்லி அப்போ சொல்கிறார், இதில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ராமநாமம் வந்து சிறகையே இழந்து போன சம்பாதிக்கு சிறகை கொடுத்தது. இங்கே தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், பெருமாள் ரொம்ப உயர்வானவர். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்கிறாரா இல்லையா? மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். அந்த பெருமாளை நம்ம நேராக பார்க்க முடியாது. பெருமாளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா அவருடைய திருவடியை நினைக்கணும். அதனால தான் வள்ளுவன் சொல்லும்போது, நான் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பெருமாளை விட பெருமாளுடைய திருவடிக்கு உயர்வு. திருவடியை எல்லாராலையும் பிடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. திருவடியை அடையணும்னா, பெருமாளுடைய திருவடியை அடையணும்னா, ஏன்னா இது கொஞ்சம் தத்துவம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். பெருமாளுடைய திருவடியை அடையணும்னா நமக்கு தகுதி வேணும். அதாவது சரணாகதி. பெருமாளை முழுமையாக சரணாகதி அடைய, அது நமக்கு பெரும்பாலும் நமக்கு வராது. பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறதே கஷ்டம். முழு நம்பிக்கையோடு பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ திருவடியை விட உயர்ந்ததை பிடிக்கணும். அது என்னன்னு கேட்டால் திருநாமம். பெருமாளுடைய நாமம் வந்து, பெருமாள் உயர்ந்தவர், பெருமாளை விட உயர்ந்தது பெருமாளுடைய திருவடி, பெருமாளுடைய திருவடியை விட உயர்ந்ததுன்னா திருநாமம். அதனால தான் சொல்லுவாள், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும்னா ஆண்டாள் நாச்சியார். இப்போ திருவடியை விட திருநாமத்துக்கு உயர்வு. அதனால தான் பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் வேண்டியதில்லை, குவாலிஃபிகேஷனே கிடையாது. திருவடியை அடையணும்னா அதுக்கு தகுதி வேணும். எல்லாராலையும் பெருமாளுடைய திருவடியை அடைய முடியாது. அதுக்காக தான் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், ஆச்சாரியன் மூலமாக பெருமாளை அடையணுங்கிறோம். அதனால் வைஷ்ணவத்தில் இறந்து போனால் கூட என்ன சொல்லுவோம், ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னு சொல்லுவார். பெருமாள் திருவடி அடைஞ்சார்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஆச்சாரியனுடைய திருவடி மூலமாக பெருமாள்கிட்ட போய் சேரலாம். ஆனால் திருவடியை பற்றுவதற்கு சில தகுதிகள் வேணும். ஆனால் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் வேணாம், எந்த படிப்பும் வேணாம், எந்த இது. பெருமாளுடைய திருநாமத்தை யாரும் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். அது காப்பாற்றும். பெருமாளே காப்பாற்றாத கூட திருநாமம் காப்பாற்றும். பெருமாளை காப்பாற்றா திருவடி காப்பாற்றும். திருவடி காப்பாற்றுறதை விட திருநாமம் காப்பாற்றும். பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாவே போதும். பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னவங்க நிறைய பேர். அது ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். பெருமாளை வந்து சேவிக்கவே இல்லை. அவர் பெருமாளை விட பெருமாள் ராமநாமத்தை தான் சொன்னார். அந்த திருநாமத்தினால பெருமாளை பின்காலத்தில் வரும். ஆஞ்சநேயர் ராமரையே ஜெயிச்சார். ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் யுத்தம் வருது. ராமர் தோற்று போகிறார். ராமர் தோற்று போனது ஒரே ஒருத்தர்கிட்ட, ஆஞ்சநேயர்கிட்ட தான். ஆஞ்சநேயர்கிட்ட என்ன, ராம பானம்லாம் விடுறாரு, எல்லா பானங்களும் விடுறாரு. ஆனால் ஆஞ்சநேயர் ராமநாமத்தை மாத்திரம் சொன்னார். அந்த ராமநாமம் சொன்ன ராம பானம்லாம் சரண்டர் ஆகிடுது.